கோப்பி பயிர் 1503இல் அரேபியர்களால் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் 1658இல் ஒல்லாந்தர்களினால் ஒரு பயிர்ச்செய்கையாக ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கைக்கு கோப்பி செய்கையின் பொற்காலம் ஆங்கிலேயரின் ஆட்சி காலம் என குறிப்பிடப்படுகிறது. 1825ஆம் ஆண்டில் பிரித்தானியர்கள் இலங்கையில் ஒவ்வொரு விளைநிலங்களிலும் கோப்பி செய்கையை பரப்பத் தொடங்கினர். அது அக்காலத்தில் சிலோன் என்று நாடு அழைக்கப்பட்டது. இதன் விளைவாக 1870களில் இலங்கை உலகின் முன்னணி கோப்பி ஏற்றுமதியாளராக ஆனது. வருடத்திற்கு 100 மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் மதிப்புள்ள கோப்பியை ஏற்றுமதி செய்தது. கோப்பி செய்கையின் காரணமாக நாட்டில் நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே அமைப்புகள் போன்ற உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் 1870ஆம் ஆண்டு கோப்பியை பாதித்த துருநோய் கிட்டத்தட்ட அனைத்து கோப்பி தோட்டங்களையும் அழித்தது. பின்னர் கோப்பி தோட்டங்கள் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களாக மாற்றப்பட்டன. உலகம் முழுவதும் தினமும் 2 மில்லியனுக்கும் அதிகமான கோப்பி உட்கொள்ளப்படுகிறது. மேலும் கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியாக கோப்பி அதிக சந்தை மதிப்பை கொண்டுள்ளது. தற்போது பயிர்ச்செய்கை செய்யும் ஏற்றுமதி சந்தையை உணர்ந்து ஏற்றுமதி விவசாய திணைக்களம் துருநோயை எதிர்க்கும் புதிய வகை கோப்பியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தரமான கோப்பியை ஏற்றுமதிக்கான போட்டியில் மீண்டும் சந்தையில் நுழைந்துள்ளது.